இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சிஸ்டர். இது வேற டிபார்ட்மெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வழக்கமா டாக்டர் பிரகாஷ் எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுவார்? 9:45. 9:45 சார். 9:45. ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்தது? 10 மணி சார். என்ன? 10 மணி சார். 10 மணி. 9:45 வந்திருக்காரு. 10 மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சம்திங் ராங். அந்த டைம்ல இங்க அட்மிட் ஆன பேஷண்டோட பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ் சார். மிஸ்டர் கணேசன். கணேசன் மிஸ்டர். கணேசன் ஃப்ரம் கலெக்டர் ஆபீஸ். அந்த ராகிங் கேஸில் இறந்து போனானே சுதந்திராவோட அப்பாவும் கலெக்டர் ஆபீஸில் தானே வேலை பார்க்கிறாரு. பிதாவே ஓவர்டேக் பண்ணாது. எஸ் சார். பயந்துட்டியாமா? நோ சார். Come on. Good afternoon, sir. Good afternoon. I am Madhura Gopal from CBI. Oh, please. Thank you. உங்க ஆபீஸ்ல வர்க் பண்ற மிஸ்டர் மாறனை கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். மாறனையா? என்ன விஷயம்? சமீபத்தில் நடந்த 2 மர்டர் கேஸ்ல நாங்க அவரை சந்தேகப்படுறோம். நீங்க மாறனை சந்தேகப்படுறது ராமனை சந்தேகப்படுற மாதிரி. Of course. பட் வாலியை மறைஞ்சிருந்து கொன்னது தப்புன்னு ராமன் மேல ஒரு ஒஃபென்ஸ் இருக்கு இல்லையா? சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றது உங்க உரிமை. ஆனா விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. Can you call him? மாறனை கூப்பிடுங்க. ஐயா இன்னைக்கு அவர் லீவுங்க. என்ன ராமன் ஐ மீன் மாறன் இன்னைக்கு லீவா? பரவாயில்ல, நான் வீட்டில் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கமான். நம்ம கூட இருக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தர செத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்கள சார் மாதிரி தெரியல. அதை பத்தி விசாரிக்கத்தான் சிபிஐ ஆபீசர் வர சொல்லிருக்கு. சார் கூப்பிட்டீங்களாமே? வாங்க. நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற கேஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? சே வளர்றதுக்கு இது ஒன்றும் குழந்தை இல்லை. விசாரிச்சுட்டு இருக்கோம். ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பற்றி யார் என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது. தட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் சிபிஐ. சென்ட்ரல் மினிஸ்டர் நான் கேட்கிறேன், சொல்லு. இது வரைக்கும் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வரலையா? வந்திருக்கு. அந்த கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பண்ற மாறன் மேலே. இது கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்படின்னா அவனை பிடிச்சி உள்ள போட வேண்டியதானே? அது எப்படி முடியும்? எவிடன்ஸ் இல்லாம நாங்க யார் மேல கை வைக்க கூடாது. தட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் சிபிஐ. அந்த ப்ரொசீஜர் கொள்ளலாம் எனக்கு தெரியுங்க. நான் சொல்றேன், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு. முடியாது சார். நீங்க இல்லை, பிஎம்ஏ சொன்னாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் ஒன்றும் உங்களை மாதிரி 8வது படிச்சுட்டு மினிஸ்டர் வேலை பார்க்கல. ஏதோ ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சு சிபிஐ ஆஃபீஸராக இருக்கு. நீங்க எல்லாம் 5 வருஷம் சவுண்ட் போடுவீங்க, அப்புறம் ஆஃப் ஆயிடுவீங்க. நாங்க அப்படி இல்லை. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இங்கே நின்று தான் ஆகணும். ஏதோ மினிஸ்டர் கூப்பிட்டேருந்து மரியாதைக்காக வந்தேன். ஆனால் இந்த மிரட்டுற வேலையெல்லாம் மதன கோபால் கிட்ட வச்சுக்காதுங்க. பார்க்கறதுக்கு நான் காமெடி தான் இருக்கலாம். பட் ஐ எம் சோ சீரியஸ். குட் பை. எவ்வளவு தன்னாட்ட பேசிட்டு போறா? போட்டு தட்டுமா? இவனை வேண்டாம், மாறு. என்ன மாறன், உங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா எனக்கு சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். உங்க பொண்ணு உதவியா இருந்திருப்பாங்க இல்லையா? என்ன மாறன், ஒரு துக்கத்துக்கு அப்புறம் தான் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. பழைய சம்பவம் எல்லாம் மறந்துடுங்க, சந்தோஷமா இருங்க. வாங்க, உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன்.
ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான்டா இவன். ஜஸ்ட் மிஸ். மார்க்கெட்ல உன்னை போட்டு தள்ள வேண்டியது மிஸ் ஆயிட்ட. இப்ப நீயே தேடி வந்துட்டியா? வா மாறா. நீ சாகரியா இல்ல அவனை சாகடிக்க? கபடி கபடி புது புது மகுடி 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 தனா தனா அடதுச்சாதன கைய வச்சா என்ன வச்சுக்கோ கஜானா மோலானா கள்ளச்சாவி வேணா போட்டதே இல்லையே அடிக்கலாம் கொள்ளே தாங்கு நகருதின தாங்கு நகருதின கபடி கபடி புது புது மகுடி 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 தனா தனா அடதுச்சாதன கைய வச்சா என்ன வச்சுக்கோ
மகுடி மகுடி தன்னா தன்னா ஆடது சாதனா கைய வச்சா என்ன வச்சுக்கோ தாஜானா மோனானா கள்ளச்சாவி வேணாம் உன்னதே இல்லையே அடிக்கலாம் கொள்ள தாங்குது நகருதினா தாக்கு நகருதினா தாங்குது நகருதினா நகருதினா 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 ஏய் என்னடா மூஞ்சில ரத்தம்? அது அது வந்து ரெண்டு பேரும் ஒன்னா தானே சிட்டிக்கு வந்தோம். நீ சண்டை போட்டு பெரிய ஆளான, நான் சட்டசபைக்கு போய் பெரிய ஆளான. வா நண்பா வா. அங்க என்னடா பாக்குற? வா வாடா வாடா நண்பா. வா. என்னப்பா பயப்படுற? டைம் என்ன? தெரியல சார். மினிஸ்டருக்கு ஃபோன் போடு. அப்ப டைம் என்ன இருக்கும்? டைம் கேட்டேன் சார், அவர் கையில வாட்ச் இல்ல. இது மாறனோட வாட்ச். மிஸ் பண்ணிட்டேன். இதாவே எங்கேயோ போயிட்டீங்க. நான் எங்கேயும் போகல, கலெக்டர் ஆபீஸுக்கு. Excuse me, sir. Yes, மீண்டும் மதனகோபால். May I come in? please come in. இது யாருடைய வாட்ச் தெரியுமா? மாறனோடு தான் நினைக்கிறேன். நினைக்காதீங்க, இது அவருடையதான். இதுவரை நடந்த அத்தனை கொலைக்கும் காரணம் மாறன் தான். எல்லா எவிடன்ஸும் நான் போலீஸ் கமிஷனர் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காரு. Would you mind to give me a shoot at sight order? Thank you, sir. என்ன மன்னிச்சிருமா. நான் மன்னிக்கிற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணலையப்பா. உலகத்துல எந்த தகப்பனும் பண்ணாத தப்பு நான் பண்ணிட்டேம்மா. நாங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தோம். உன் அனாதைய பாக்குற பாவி ஆயிட்டமா. 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் நம்மளை விட்டு போவார்னு நானும் நினைக்கல, நீங்களும் நினைக்கல. அம்மாவும் இப்படி ஆவாங்கன்னு நானும் நினைக்கல, நீங்களும் நினைக்கல. நீங்க இத்தனை கொலை பண்ணுவீங்கன்னு ஏன் நீங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்கப்பா. நான் எப்படி இருப்பேன்னு நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? விதிப்படி தானப்பா எல்லாம் நடக்கும். நீ பேசுறது கேட்கும்போது இதில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண உபதேசம் பண்ண மாதிரி இருக்குமா? கிளாஸ் எடு. எப்படி இருக்கடா? எங்கேயோ போயிட்டீங்க சார். எங்கேயும் போகல. ப்ரமோஷன் கிடைச்சு மேல தான் போக போறேன். கூட நீயும் வர போறே. திருப்பி எங்கேயோ போயிட்டீங்க சார். ஸ்டாப், கம் ஆன்.
ஐ. இந்த வாட்டி அவனை நான் விட மாட்டேன். எங்கடா போயிட்டான்? எங்கேயோ போயிட்டார் சார். Shut up! மாறனங்க. தெரியாது சார். மரியாதையா உண்மையை சொல்லு. அவரும் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? மென்டல் ஹாஸ்பிட்டல். உங்க சூழ்நிலையை நினைச்சுதான் அவங்களை இங்க அட்மிட் பண்ணிருக்கேன். தெரியும் டாக்டர், கொஞ்ச நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். இது வீட்டுல இருக்க மாட்டேன். பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். கல்யாணி உள்ள கூட்டு போமா. வணக்கம். வணக்கம். நல்லா மாறனங்க. உங்களை தான் கேட்கிறேன். மாறனங்க போயிருக்காரு சார் ஓவர்டேக் பண்ணாதே. சும்மா இருங்க. என்ன? வெளியே வாங்க. எதுக்கு? வெளியே வாங்க சொல்றேன். எதுக்கு? என்ன என்ன சார் உங்களை எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சேன். இப்படி மட்டமா நடந்துட்டீங்களே. என்ன சொல்ற நீ? சார் இந்த அம்மா ஒரு மண்டலு. அவங்ககிட்ட போய் புருஷன் எப்போ வருவான்னு கேட்டா எப்படி சார் சொல்லுவாங்க? அதனால தான் நீ என்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கு. தேங்க்யூ சார். நோ மென்ஷன் ப்ளீஸ். ஒருவேளை நம்ம ஏமாத்ததுக்காக அந்த அம்மா பைத்தியமா நடிச்சிருந்தா? சார் இதாவே ரொம்ப இமோஷன் ஆகாத. எழுந்திருக்கண்ணா. அவ எங்கே போயிருப்பா? அது தெரிஞ்சா நான் ஏன் சார் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக போறேன்? வண்டியர் ஏயா, இனிமே பின்னாடி வரக்கூடாது. நான் டியூட்டியில் வந்ததிலிருந்து இருந்து நீ செல்யூட் போட்டதுக்கு டென்ஷன் எடுத்துட்டு வரேன். கெட் அவுட். யாரும் இல்லாத அனாதை குழந்தைகளை தான் இங்க கொண்டு வந்து விட்டு போவாங்க. யாருக்குரிய இந்த பொண்ணு கூட அனாதை மாதிரி தான். கர்த்தரோட திருச்சபையில யாருமே அனாதை குழந்தைங்க கிடையாது. எல்லாருமே அவரோட குழந்தைங்க தான். என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா நல்லாயிடுவாங்க. நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. Excuse me, sister. I am Madana Gopal, investigating officer. இந்த பொண்ணோட இப்பதானே அவர் என்ன இங்க விட்டுட்டு போனாரு. Brilliant girl. ஆமா, உங்க Mr. Mani, overtake. பண்ணக்கூடாது இல்லைங்களா? Sorry for the disturbance. Come on. சார். No. சார். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? மாறன் எங்கே போயிருக்கான்னு தெரியணும். அவ்வளவுதானே? ஆமா சார், ஆமா சார். பதறாது. மாறனுடைய அடுத்த டார்கெட் டாக்டர்.
ஸ்வாஹா ஓம் பவஸ்வாஹா ஓம் சுவஸ்வாஹா. வாங்க. காரியங்கிறது 16ல பண்ணுவா இல்ல 40ல பண்ண சொல்லுவா. நீங்க இப்ப பண்ண சொல்றீல சம்பிரதாயப்படி 3 பெண்டம் தான் வைக்கிறது. ஒண்ணு முப்பாட்டனா இருக்கு, இன்னொன்னு பாட்டனா இருக்கு, அடுத்தது தகப்பனா இருக்கு. நீங்க 4 வைக்க சொல்லியிருக்கல, இந்த 4ஆவத வச்சது யாருக்கு? டாக்டர் பிரகாஷ்க்கு. அவர் செத்து போயிட்டாரா? சாக போறாரு. அப்படியா? என்னாச்சு சார்? பாகிஸ்தான் ஆல் அவுட். சார் உன்னை நான் போன்னு சொல்லியாச்சுலே. போன்னு சொன்னீங்க, எங்க போன்னு சொல்லலையே. சரி போயா. திரும்பவுமா? இங்க எங்கயாவது போயா? அவனை பிடிக்க இவனை அனுப்பிச்சு விட்டா என் வயர்லெஸ்ல கிரிக்கெட் கமாண்ட் கேட்டான். இவெல்லாம் ஒரு சிபிஐ, இவனுக்குலாம் நான் ஒரு அசிஸ்டன்ட். ஏயா சார் சார் சாரி சார், 2 கண்ணு உள்ள எங்களாலே வாழ முடியல. நீங்களா எப்படி சார் வாழ்றீங்க? வழக்கமாயிருச்சு சார். சார் எங்க சார் போறீங்க? 6th ஃப்ளோர் போகணும் சார். இந்த வாட்டி மாறன கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சார் 6th ஃப்ளோர் வந்துருச்சு சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நான் ஸ்டெப்ஸில் எப்போவுமே ஒரு கணக்கு வச்சிருப்பேன் சார். இங்கிருந்து நேராக போய் லெஃப்டில் திரும்பினா தானே சார் ரூமு? எப்படி சார் அவ்வளோ தெளிவாக சொல்றீங்க? பழக்கப்பட்ட இடம் சார். பார்த்து போங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். பார்த்து போங்க சார். கூட யாராவது கூட்டு இருக்கலாம் சார். சுதந்திராவோட தலை செவுத்துல பலமா மோதப்பட்டதால அவரோட பின்மண்டை உடைஞ்சி அந்த அதிர்ச்சியில் அவர் இறந்திருக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவரோட பாடியை நான் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவரோட குடல் பகுதியில் ஆல்கஹால் நிறைய இருக்கு.
நீங்கள் 5 கொலைகள் செய்துள்ளதாக போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்கள். இது உண்மையா? இல்லைங்க, 6 கொலை பண்ணிருக்குங்க. சிவதாஸ் ஆக்சிடென்ட்ல செத்தான்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் எப்படி செத்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சாப்பிட்டு போறேன். அப்படியே சாப்பிடு. வா. டேஸ்ட் பண்ணி பாரு. சும்மா கம்பெனி. ஐயோ. போங்கடி. போங்கடி. உலகத்திலேயே பெரிய சுக புத்திர சுகன்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெரிய தண்டனையை அவங்க அப்பாக்கு என்னால கொடுக்க முடியாதுங்க. பணத்தை வச்சு அவங்க அப்பா எதையோ விலைக்கு வாங்கினாரு. ஆனா அதே பணத்தை வச்சு அவர் பிள்ளையோட உயிரை விலைக்கு வாங்க முடியுமாங்கய்யா? சொல்லுங்க. யுவர் ஆனர், குற்றவாளியே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி கனம் கோட்டார்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கொடுங்க. இல்லைன்னா நான் எதுக்காக கொலை பண்ணேன்னு யாருக்குமே தெரியாம போயிடும். பெர்மிஷன் கிராண்டட். ஒரு உயிரை கொல்றது பாவங்கிறதுக்காக அசைவம் கூட சாப்பிடாம இருந்தவனா, ஆனா இன்னைக்கு 6 கொலை பண்ணிருக்கேன். என் புள்ள செத்துற மத்தவங்களுக்கு வேணா செய்தியா இருக்கலாம். ஆனா எனக்கு என் புள்ள ஒரு தடவை தான் செத்த. ஆனா அவனை நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற தப்பா ஐயா? சட்ட தண்டனை கொடுக்கும், பண சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா உயிரை கொடுக்க முடியாது. நான் உயிரா நினைச்சிட்டு இருந்தேன் என் பிள்ளைய தயா. கடவுளுக்கு அடுத்தபடியா ஜனங்க கையெழுத்து கும்பிடுறது டாக்டர் தான். உயிரை காப்பாத்துற உன்னதமான படிப்பு டாக்டர் படிப்பு. அதை பொய் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கும் பொய் சாட்சி சொல்றதுக்கும் பயன்படுத்தினார் டாக்டர் பிரகாஷ். அவரை தான் நான் கொலை பண்ணேன். அட்வொகேட்னால அட்வைஸ் பண்றவர்னு தான் அர்த்தம். ஆனா சில வக்கீலுங்க நல்ல விஷயத்துக்கு அட்வைஸ் பண்றதே இல்லை. அண்ணனுக்கு தம்பிக்கும் தகராறுனா போடுறா கேஸை பிரிடா சொத்தேன்னு சொல்றாங்க. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகராறுனா போடுறா கேஸை பிரிடா பங்கேன்னு சொல்றாங்க. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த சுப்பிரமணியத்தை தாங்க நான் கொலை பண்ணேன். எல்லா அதிகாரிகளும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதிட்டு வேலைக்கு வர்றாங்க. ஆனா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக்கையும் மறந்துடுறாங்க, சர்வீஸையும் மறந்துடுறாங்க. கமிஷன் ஒன்றை மட்டுமே மனசுல வச்சுட்டு வேலை பார்க்குற இருளாண்டி மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் தான் நான் கொண்டேன். என் புள்ள டாக்டரா திரும்பி வருவான்னு ஆசையா காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சோம். ஆனா அவன் புணமா தான் என் திரும்பி வந்தான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவனை புணமா பார்த்ததுல இருந்து நடைபடமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் என் பொண்டாட்டி. இதுக்கு யாருக்கு காரணம்? அழகான குருவி கூடு மாதிரி இருந்த குடும்பம் சதறி போச்சு. அதுக்கு யாரு காரணம்? எத்தனையோ பசங்க காலேஜுக்குள்ள போக முடியாம காம்பவுண்டுக்கு வெளியே நின்று வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆனா காலேஜுக்குள்ள இருக்கிற நீங்க உங்களை பத்தியும் கவலைப்படல, உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற உங்க அப்பா அம்மா பத்தியும் கவலைப்படல. கிண்டல் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லு, ஆனா காயப்படுத்திடாதீங்க. நேத்து ஒரு சரிகாஷா, அப்புறம் ஒரு நாவரசு, இன்னைக்கு ஒரு அழகர் சாமி. இப்ப என் புள்ள. இந்தியால என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட அப்பாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. பிள்ளைக்கு கொள்ளி வச்சு கடைசி அப்ப நானா இருந்துட்டு போறேன். வேண்டாங்க ராகி, விட்டுருங்க பிளீஸ், பிளீஸ் விட்டுருங்க. குற்றவாளியே தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஏய் வாடாங்க. சார் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா சார். ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற? நானும் உன்ன மாதிரி ஜூனியரா இருந்து சீனியரா வந்தவன் தான். இந்த காலேஜில் படிச்சா மட்டும் பத்தாது, இந்த காலேஜில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கணும். ஓகே வா. ராகிங் உயிரை பறிப்பதற்கல்ல, உறவை வளர்ப்பதற்கு.